Good evening, friends. So, Forex chapter ICAI Study Material questions discuss பண்ணிருக்கோம். போன வீடியோல question number 26 வரைக்கும் discuss பண்ணோம். We will continue discussing question number 27 in this video. Say, given the following information, exchange rate Canadian dollar 0.665 per Deutschmark, Canadian dollar 0.670 per Deutschmark, 3 months. This is spot rate, this is forward rate. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்காங்க, Deutschmark interest rate and Canadian dollar interest rate. What operations would be carried out to take the possible arbitrage gains? Again, same covered interest arbitrage already discussed. Okay. Now, only question we are going to apply. If you have not seen the previous video, போன வீடியோ பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா அங்கே பூரா டீட்டெயிலாக கவர்டு இன்ட்ரெஸ்ட் ஆர்பிட்ரேஜ் கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கொஷின் சிம்பிளாக ஆகிடும், ப்ராக்டிஸ் கொஷின் மாதிரி ஆகிடும். இந்த கொஷினோட எக்ஸ்டென்ஷன் தான் அது. சேம் கான்செப்ட் அகெயின் தே ஆர் அப்ளை. ஓகே, அந்த கொஷினை பார்த்தா தான் கான்செப்ட் ஃபுல்லாக புரியும். அந்த கொஷினை பார்த்துட்டு இந்த கொஷினுக்கு வாங்க. நவ் சி, ஐ அஸ்யூம் தட் யூ ஹவ் சீன் த வீடியோ. நவ் இப்போ என்ன தெரியுமா, ரெண்டு கண்ட்ரியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்கான். அப்போ என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட், என்ன ஸ்ட்ராட்டஜி, கவர்டு இன்ட்ரெஸ்ட் ஆர்பிட்ரேஜ் ஸ்ட்ராட்டஜி யூ ஷுட் அப்ளை. வெரி சிம்பிள். எங்கேருந்து பாரோ பண்ணணும், எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன்றுமே கொடுக்கல கொஷினில், கரெக்டாக. இப்போது எக்ஸ்சேஞ்ச் ரேட் கெனடியன் டாலர் பர் டுவேஷ்மார்க், கெனடியன் டாலர் பர் டுவேஷ்மார்க் கொடுத்துருக்கான். பட் இந்த என்ன எக்ஸ்போர்ட்டரா இம்போர்ட்டரா என்ன கண்ட்ரி டொமிசில் பற்றி எதுவுமே கொடுக்கல. அப்போது எதுவுமே கொடுக்கலன்னா கொஷினில் நான் என்ன சொல்லியிருக்கேன், வி ஷுட் அஸ்யூம் த கோட் கிவன் இஸ் டைரக்ட் கோட். அப்போ டைரக்ட் கோட்னா என்ன, கெனடியன் டாலர் பர் டுவேஷ்மார்க்னா என்ன அர்த்தம்? ஓகே, இது வந்து டுவேஷ்மார்க்கு ஜெர்மனியோட 2002 யூரோவை கன்வெர்ட் ஆகிடுது. இப்போ 2002க்கு முன்னாடி டுவேஷ்மார்க்கு கரன்சியாக யூஸ் பண்ணியிருந்தாங்க ஜெர்மனியில், ரைட்டு. கெனடியன் டாலர் நான் அவங்க என்ன தெரியுமா, ஸோ கோட் வந்து டைரக்ட் கோட்டை அஸ்யூம் பண்ணிப்பேன்னா த கோட் இஸ் ஃபார் ஃபாரின் கரன்சி. அப்போனா என்னென்னா, இது கண்ட்ரி வந்து கேனடான்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். இந்த கண்ட்ரி என்ன, கேனடா. ஓகே, கேனடாவில் இந்த கோட்டு டைரக்ட் கோட், கரெக்டாக. அப்போ இது கண்ட்ரினா கேனடா. கெனடியன் டாலர் பர் டுவேஷ்மார்க் அப்படின்னா ஃபார் 1 டுவேஷ்மார்க் ஃபாரின் கரன்சி, ஓகே, 0.665 கெனடியன் டாலர். அதனால் என்ன, ஸோ திஸ் இஸ் த டைரக்ட் கோட்னு அஸ்யூம் பண்ணிக்கிறதுனால இந்த கண்ட்ரி கனடான்னு வச்சுக்கோ. ஏன் கண்ட்ரி இம்பார்ட்டன்ட்னா, வெரி சிம்பிள். ஓகே, எங்கே பாரோ பண்ணணும், எங்கே இன்வெஸ்ட் பண்ணணுன்றதுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ. இது அஸ்யூம் ஹோம் கரன்சி. ஹோம் கண்ட்ரி என்ன, கனடா. இப்போ பாரோ அப்ராடு பண்ணோன்னா என்ன, எங்கே பண்ணோம், ஜெர்மனியில் பண்ணோம். ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்? ஜெர்மனியில் பண்ணணும். See, interest rate, Deutschmark interest rate given, Deutschmark interest rate given, Canadian interest rate given. இப்போ strategy apply பண்ண very simple. Adjusted foreign. First என்ன வேணும், forward premium or discount கண்டுபிடி. ஓகே, இங்கே கொடுத்துருக்கானா பார்ப்போம். எஸ் கொடுத்துருக்க, forward rate minus spot rate. See இங்கே பாரு, Deutschmark is at premium against Canadian dollar. எப்படி, forward rate 0.67 minus 0.665, forward rate minus spot rate divided by spot rate into 12 by n, 3 months, you will get 3.1% per annum. புரியுறதா? அப்போ 3.01% கிடைக்கிறது இல்லையா, இதுதான் ஃபார்வர்டு ப்ரீமியமா டிஸ்கவுண்ட்டா, ப்ரீமியம். ஃபார்வர்டு ப்ரீமியம்னா ஆட் பண்ணுமா, சப்ராக்ட் பண்ணுமா, ஆட் பண்ணணும். எங்கே ஆட் பண்ணணும், ஃபாரின் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில், ஃபாரின் கண்ட்ரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டில். அப்போது இங்கே இது கனடாவில் இருக்கியா நீ, இதனால தான் இம்பார்ட்டன்ட். இப்போ நீ கனடாவில் இருக்கியா, ஃபாரின் கண்ட்ரி என்ன, ஓகே உனக்கு, ஓகே டுவேஷ்மார்க். அப்போ டுவேஷ்மார்க் இன்ட்ரெஸ்ட்னா 7%, 7% ப்ளஸ் 3.01 எவ்வளோ கிடைக்கிறது, 10.01%. இப்போ சொல்லு, அட்ஜஸ்டட் ஃபாரின் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ, 7%, 10.01%, 10.01%. இதை தான் கம்பேர் பண்ணுவேன் 9%ஓட. ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்? இப்போ அட்ஜஸ்டட் ஃபாரின் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஜாஸ்தியா, கெனடியன் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியா, சாரி, டுவேஷ்மார்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியா. அப்போ எங்கே இன்வெஸ்ட் பண்ண, எது சீப்பாக இருக்குது, கெனடியன் டாலர் சீப்பாக இருக்குன்னா கனடாவில் நீ இருக்கியா, பாரோ லோக்கலி, பாரோ கெனடியன் டாலர். அப்போ ஸ்ட்ராட்டஜி என்ன, பாரோ கெனடியன் டாலர், இன்வெஸ்ட் இன் ஜெர்மன் கண்ட்ரி. ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்? சரி, வெரி சிம்பிள். பாரோ கெனடியன் டாலர். சரி, எவ்வளோ பாரோ பண்ணோம், எவ்வளோலாம் கொடுக்கல கொஷின்லனா அஸ்யூம் பண்ணிக்கோ. என்ன நம்பர் வேணால் அஸ்யூம் பண்ணிக்கலாம். யூ வில் கெட் த மார்க்ஸ். 1000, 10,000 எதை அஸ்யூம் பண்ணாலும் உனக்கு மார்க் கிடச்சிரும். இங்கே கொஷினில் என்ன அஸ்யூம் பண்ணியிருக்கான், 1000. இங்கே ஏதாவது கொடுத்துருக்கானா, அப்போ கொஷினில் 1000 கொடுத்துருக்கானுன்னா நத்திங் இவன் இந்த கொஷின் ஒன்றுமே கொடுக்கல. ஓகே, ஒரு அட்ஹாக் பேசிஸில் ஏதோ ஒரு அமௌண்ட் எடுத்துக்கோ, 1000 கெனடியன் டாலர் எடுத்துக்கோ. பாரோ பண்ணியா, ஓகே, என்ன கெனடியன் இன்ட்ரெஸ்ட் ரேட் 9% per annum அப்ளை பண்ணு. பாரோ பண்ணியா, பாரோ பண்ணதை கன்வெர்ட் பண்ணு. கன்வெர்டட் வாட் ரேட், ஸ்பாட் ரேட் 0.665 கன்வெர்ட் பண்ணி 1503.76 டுவேஷ்மார்க் ரியலைஸ் பண்ணு. ரியலைஸ் பண்ணி என்ன பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணு. கன்வெர்ட் பண்ண அமௌண்ட்டை எங்கே பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணு. எங்கே இன்வெஸ்ட் பண்ணுவேன்,
ஜெர்மனியில் இன்ட்ரெஸ்ட் பண்ணுவோம். அப்போ பிரின்சிபல் இஸ் திஸ் அமௌண்ட், Duish interest rate 7%. For 3 months, you will get 26.32. Total amount, investment amount or maturity amount எவ்வளோ 1530.08 Duish mark. இதை again reconvert பண்ணுமா? reconvert பண்ணிச்சு என்ன ரேட்டில் பண்ணோம்? forward rate. அதான் 0.67 forward rate கொடுத்துருக்கானா? yes 0.670. okay forward rate கொடுத்துருக்கோம். forward rateல reconvert பண்ணி 1025.15. what you should do? repay the borrowing. இந்த amount borrowing repay பண்ணு with maturity with interest. principal amount இவ்வளோ borrow பண்ண இந்தியா Canadian dollar, அதுக்கு interest 9% for 3 months. okay 22.5 அப்போ டோட்டலாக 1022.5. இதுதானே maturity amount 1025.15. இதுலேருந்து இதை repay பண்ணி okay what you will do? you will repay this amount and you will balance realize how much profit 2.65 Canadian dollar profit book பண்ணு. local currency உன்னோட Canadian dollar தான் anyway Canadian dollar profit காமிச்சிக்கோ. okay Canadian dollar 2.65. very very simple and straightforward question. okay இந்த question போன question last question படிக்கலன்னா புரியுதா? லாஸ்ட் கொஸ்டினில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் covered interest arbitrage எப்படி strategy devise பண்ணணும் எப்படி பண்ணணும்னு. go through that video. I will attach the link to this video in the okay current video itself. okay next question number 28. take question number 28. very very important. I think it is money market hedge. question number 28 is about money market hedge. okay question number 28. yes, an Indian exporting firm Rohit and Bros would be covering itself against a likely depreciation of pound sterling. the following data is given. receivables of Rohit Indian exporting firm nu kuduthran, no issue. receivables of Rohit and Bros 5 lakh pound sterling. spot rate is given 56 per pound, rupee 56 per pound. direct quote in India, no issue. payment date 3 months. 3 months interest rate for India as well as UK interest rate given. are you all understanding? what should the exporters do nu கொடுத்துட்டான். okay இப்போ what you should do na see அதான் நான் சொன்னேன் இல்லையா, ரெண்டு கண்ட்ரியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருந்தா either it should be covered interest arbitrage or it is money market hedge. இப்போ covered interest arbitrageர்னு கேட்டிருந்தேன்னா covered interest arbitrage mostly covered interest arbitrage will be used. இங்கே arbitrageர்னு எதுவும் கேட்கல, ஃபார்வர்ட் ரேட்டும் எதுவும் கொடுக்கல. கரெக்டாக? are you all understanding? இப்போ இந்த மாதிரி சில க்ளூனால what you should do, what should exporter do னு ஓகே காலியாக கொடுத்துருக்கான், மொட்டையாக கொடுத்துருக்கான், ஒன்றும் சரியாக சொல்லலை. ஓகே மணி மார்க்கெட் ஹெட்ஜ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லலை. பட் ஐடியலி வாட் யூ ஷுட் டூனா ஓகே இது வந்து ஓகே ஆர்பிட்ரேஜர் இல்லை ஹெட்ஜர். as a hedger you will ideally go to மணி மார்க்கெட்டை வச்சு பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், ஹெட்ஜ் பண்ணணும்னா மணி மார்க்கெட் ஹெட்ஜ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும். கரெக்டாக? வெரி சிம்பிள். மணி மார்க்கெட் ஹெட்ஜ் எப்படி ஸ்ட்ராட்டஜி டிவைஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். வெரி சிம்பிள், சேம் பாட்டு தான்ப்பா. என்னென்னா பாரோ எங்கே பண்ணுறது, இன்வெஸ்ட் எங்கே பண்ணுறது, இதுதான் ஒரே விஷயம். சரி, பாரோ பண்ணோன்னா என்ன பாரோ பண்ணணும் மணி மார்க்கெட் ஹெட்ஜில்? வெரி சிம்பிள். ஃபஸ்ட்டு என்னென்னா ரிசீவபிளா பேயபிளான்னு பார்த்துக்கோ. எக்ஸ்போர்ட்டிங் ஃபார்ம்னா ஃபாரின் கரன்சி ரிசீவபிளா, அப்போ டுமாரோ ஃபியூ டேஸ் கழிச்சு உனக்கு வந்து ஃபாரின் கரன்சி வரப்போகுது. கரெக்டாக? உங்கள் கையில் யூஎஸ் டாலர்னா யூஎஸ் டாலர், இங்கே என்ன ஃபாரின் கரன்சி யூகே பவுண்டு ஸ்டெர்லிங் ரிசீவபிள். கரெக்ட்? யூ வில் ஹேவ். அப்போ உங்கள் 3 மாதம் கழிச்சு எவ்வளோ, 3 மாதமாக 2 எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 3 மாதம் கழிச்சு உங்கள் கையில் 5 லட்சம் பவுண்டு வரப்போகுது, பவுண்டு ஸ்டெர்லிங். இதை நீ விற்கணுமா? கரெக்ட்? இப்போ என்னன்னா இது ஃபாரின் கரன்சி அசட்டா லைபிலிட்டியா, இது ரிசீவபிளா பேயபிளாப்பா? ரிசீவபிளா. அப்போ இது ஃபாரின் கரன்சி அசட்டா? ஒன்றும் இல்லை. உனக்கு இப்போ ஃபாரின் கரன்சி ரிசீவபிள் இருக்குன்னா மணி மார்க்கெட் ஹெட்ஜில் என்ன பண்ண தெரியுமா? சிம்பிளாக ஒரு ஃபாரின் கரன்சி லைபிலிட்டியை கிரியேட் பண்ணிக்கோ. ஈக்குவலண்ட் அமௌண்ட் ஃபாரின் கரன்சி லைபிளை கிரியேட் பண்ணிக்கோ, லைபிலிட்டி கிரியேட் பண்ணிக்கோ. ஸோ தட் அப்போ லைபிலிட்டி 5 lakhs லைபிலிட்டி வரணும். அதை மாதிரி ஒரு லைபிலிட்டியை கிரியேட் பண்ணிக்கணும். வெரி சிம்பிள். நான் இங்கே போட்டு காமிக்கிறேன். ஓகே, ஐ ஷோ யூ. வெரி சிம்பிள். இப்போ உனக்கு சி ஃபாரின் கரன்சி லைபிலிட்டி பேலன்ஸ் ஷீட் மாதிரி நினச்சிக்கோப்பா. ஃபாரின் கரன்சி அசெட். ஓகே, நவ் இதில் என்ன பண்ணணும் தெரியுமா? யூ ஹாவ் பவுண்டு 5 lakh. உனக்கு எவ்வளோப்பா இருக்குது? 5 lakh தானே? 5 lakh ஃபாரின் கரன்சி ரிசீவபிள் ஆஃப்டர் 3 months. 3 monthsக்கு 5 lakh வந்து அமௌண்ட் ரிசீவபிளாக இருக்கா? இப்போ என்ன பண்ணு, இது 5 lakh கரஸ்பாண்டிங் 5 lakhs ஆஃப்டர் 3 months உனக்கு 5 lakhs ஓகே பேபிள் வந்து பாரோவிங்கோட ரீபேமெண்ட் வரா மாதிரி வரணும். அப்போ நீ இன்றைக்கி கடன் வாங்கினா 5 lakhs ஷுட் பி த மெச்சூரிட்டி வேல்யூ. ஃபாரின் கரன்சி லைபிலிட்டியை கிரியேட் பண்ணணும். பட் இது 3 மாதம் கழிச்சு தான் உனக்கு 5 லட்சம் கிடைக்க போகுது. இன்றைக்கி நீ 5 லட்சம் வேல்யூ 3 மாதம் கழிச்சு 5 லட்சம் வேல்யூ வரா மாதிரி ஒரு லைபிலிட்டி கிரியேட் பண்ணணும். என்ன பண்ணணும்? லைபிலிட்டி கிரியேட் பண்ணணும். ஒன்றும் இல்லைப்பா, பாரோ பண்ணு. அசட்டை கிரியேட் பண்ணணும்னா இன்வெஸ்ட் பண்ணணும்ப்பா. அசட்டை கிரியேட் பண்ணணும்னா இன்வெஸ்ட் பண்ணணும். லைபிலிட்டியை கிரியேட் பண்ணணும் என்ன பண்ணணும்? பாரோ பண்ணணும்.
இங்கே உனக்கு ஆல்ரெடி அசெட் வர வேண்டியது இருக்குது, நீ ஆஃப் செட் தானே பண்ண மணி மார்க்கெட் ஏஜில். அப்போ 3 மாதம் கழிச்சு உனக்கு அசெட் வர வேண்டியது இருக்கா, அப்போ லைபிலிட்டியை கிரியேட் பண்ணு. லைபிலிட்டி கிரியேட் பண்ணால் பாரோ பண்ணு. என்ன சொல்கிறேன்னா பாரோ பண்ணச்சு 5 லட்சம் பாரோ பண்ணாத, ஏன்னா இது 3 மாதம் கழிச்சு வரக்கூடிய அமௌண்ட்டு. கரெக்டாக எந்த அமௌண்ட் பாரோ பண்ணுவியோ 3 மாதம் கழிச்சு அந்த அமௌண்ட் மெச்சூரிட்டி வேல்யூ 5 லட்சம் ஆகும். அப்போ ஒன்றும் இல்லை, ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் 5 lakhs பாரோ பண்ணு. 5 lakh பவுண்டு பாரோ. ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்? இதோட ப்ரெசன்ட் வேல்யூ டிஸ்கவுண்ட் பண்ணி இன்னியோட விலைக்கு பாரோ பண்ணு. 5 லட்சம் இன்னைக்கு பாரோ பண்ணாத, சே 4,50,000 ஏதோ பாரோ பண்ணுறப்பா. கரெக்டாக இன்னைக்கு இப்போ இந்த 3 மாதம் மெச்சூரிட்டியே இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணால் டோட்டலாக 5 lakhs ஆகிடும் 3 மாதம் கழிச்சு. ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்? அப்போ பாரோ, ஹவு மச் யூ ஷுட் பாரோ ஆஸ் பர் மணி மார்க்கெட் ஹெஜ்? ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் ரியலைசபிள் அமௌண்ட். அப்போ ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் பிவி ஆஃப் பவுண்டு 5 lakhs. சரி சார், நீ பிவி ஆஃப் 5 lakhs பாரோ பண்ணணும்னு சொல்லிட்ட. கரெக்ட், ஐ அக்ரி. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சுதா? பாரோ அண்ட் இன்வெஸ்ட் புரிஞ்சுதா? இங்கே பாரோ பண்ணுமா இன்வெஸ்ட் பண்ணுமா? பேயபிளாக இருந்தால் யூ ஷுட் இன்வெஸ்ட். இங்கே வந்து ஃபாரின் கரன்சி ரிசீவபிள். ஃபாரின் கரன்சி ரிசீவபிள்னா யூ வில் பாரோ இன் ஃபாரின் கரன்சி. அது கிளியர். சார் நான் டாலரில் பாரோ பண்ண போகிறேன்னு எனக்கு புரிஞ்சுது. பாரோ பண்ணச்சு ப்ரெசென்ட் வேல்யூ பண்ண போகிறேன்னு புரிஞ்சுது. என்ன ரேட் எடுத்துக்கணும் டிஸ்கவுண்ட் பண்ணுறதுக்கு இருக்கா? தேட் யூ ஷுட் கன்சிடர். சி த கொஷின். ஓகே, இங்கே தான் விஷயம் என்னென்னா, இந்த கொஷினில் ஒரு ரேட்டு தான் கொடுத்துருக்கான், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. பாரோ சி இங்கே யூகேல இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 5% per annum. 5% டிஸ்கவுண்ட் பண்ணிக்கோ, நோ இஷ்யூ. இந்தியன் ரேட்டு 12% கொடுத்துட்டான், நோ ப்ராப்ளம். அடுத்த கொஷினில் ஐ வில் ஷோ யூ. ஓகே, டெபாசிட் ரேட்டு, லோன் ரேட்டு, டாலர் பாரோயிங் ரேட்டு, டாலர் லெண்டிங் ரேட்டு. ஓகே, பவுண்டு பாரோயிங் ரேட்டு, பவுண்டு லெண்டிங் ரேட்டுன்னு ரெண்டு ரேட்டு கொடுத்துருப்போம். ஏன்னா அதுதான் ப்ராக்டிக்கல், அதுதான் ரியல் லைஃப்பில் இதான் நடக்கும். என்னென்னா எந்த பேங்க்லேயும் பாரோ பண்ணுற ரேட்லேயே டெபாசிட் பண்ண விட மாட்டான். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? த பாரோயிங் ரேட் வில் பி டிஃப்ரெண்ட் தேன் deposit rate. Of course the spread will be there anyway. இங்கே ஒரு இது வந்து சிங்கிள் ரேட்டை கொடுத்துருக்கிற கொட்டேஷன் பாரு. ஸ்பாட் ரேட் 56 per pound. நெக்ஸ்ட் கொஷனில் 2-way கோட்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பிட் ரேட், ஆஃபர் ரேட். இதுதான் கரன்சி மார்க்கெட்டில் கோட்டும் இப்படி தான் இருக்கும், மணி மார்க்கெட்லையும் கோட்டும் இப்படி தான் இருக்கும், கரன்சி மார்க்கெட்லையும் கோட்டும் இப்படி தான் இருக்கும். இதனால தான் இந்த கொஷின் இஸ் அ வெரி குட் காம்ப்ரஹென்சிவ் கொஷின் தேன் திஸ் கொஷின். எனிவே ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கோர்ஸ் இந்த கொஷின் டிஸ்கஸ் பண்ணலாம். அப்போ ரேட் எந்த ரேட் எடுத்துக்கணும் டிஸ்கவுண்ட் பண்ணுறதுக்கு? பாரோயிங் லெண்டிங் ரேட் ரெண்டும் கொடுத்துருந்தாங்கன்னா பாரோயிங் ரேட் எடுத்துக்கணும் டிஸ்கவுண்ட் பண்ணுறதுக்கு. ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே? புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? 2 ரேட்டு கொடுத்தா பாரோயிங் ரேட் அங்கே எடுத்துக்கணும். அடுத்த கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். பட் யூ டோன்ட் கெட், இங்கே கொஷினில் ஒரே ரேட்டு கொடுத்துருக்கிறதுனால 5% யூகே இன்ட்ரெஸ்ட் ரேட் எடுத்துக்கிறேன். ஃபாரின் கரன்சினா யூகே இன்ட்ரெஸ்ட் ரேட் எடுத்து டிஸ்கவுண்ட் பண்ணுறேன். புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? சரி, once you borrow that, thereafter very simple, நீங்கள் borrow பண்ணுவியா ஃபாரின் கரன்சி, present value of this foreign currency பண்ணுறியா, 5 லட்சத்துக்கு பிவி இதை borrow பண்ணுறியா, இந்த present value இன்னைக்கு borrow பண்ணிறியா, இதை என்ன பண்ணணும்? convert it. okay, you should convert and invest. ஒரு இடத்துல borrow பண்ணால் இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். வெரி சிம்பிள். ஸோ convert it in rupee terms. அப்போ இந்த 5 லட்சம் பவுண்டோட ப்ரெசென்ட் வேல்யூ கடன் வாங்கி அந்த கடன் வாங்கின அமௌண்ட்டை இன்றைக்கி ஸ்பாட் ரேட்டில் கன்வெர்ட் பண்ணி ஓகே இங்கே டெபாசிட் பண்ண, இந்தியன் ருப்பியை டெபாசிட் பண்ணி இங்கே ஒரு மெச்சூரிட்டி வேல்யூ கிடைக்குமா? இந்த மெச்சூரிட்டி வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த இதுவும் மெச்சூர் ஆகும், இந்த பாரோவிங்கும் மெச்சூர் ஆகும். 2 விஷயம் மெச்சூர் ஆகும்ப்பா. டெபாசிட்டும் மெச்சூர் ஆகும், பாரோவிங்கும் மெச்சூர் ஆகும். இந்த பாரோயிங் அமௌண்ட்டை இதை எக்ஸாக்ட்லி ஆஃப்செட் பண்ணிடும். உன்னோட ஃபாரின் கரன்சி அசெட் இருக்கா, ஒரு ஃபாரின் கரன்சி லைபிலிட்டியா, இதுவும் 5 lakhs வேல்யூ, இதுவும் 5 lakhs வேல்யூ, ரெண்டுமே கேன்சல் ஆஃப் ஆகிடும். அப்போ வாட் இஸ் த நெட் ரெசிப்டோட வேல்யூ என்ன தெரியுமா? இந்த டெபாசிட் பண்ண மெச்சூரிட்டி வேல்யூ இருக்கும்ல, இதுதான் நெட் ரெசிப்ட்ஸு. இன்னோட எக்ஸ்போர்ட்டு ஃபாரின் கரன்சி 5 lakhs பவுண்ட் இருக்கு இல்லையா, இந்த பவுண்டோட ருப்பி வேல்யூ இந்த மெச்சூரிட்டி வேல்யூ மாறிடும். ஷால் வி சி? பார்க்கலாமா? சி வெரி சிம்பிள். சி திஸ் கொஸ்டின் 28 பார். இதெல்லாம் விடுப்பா. த ஒன்லி திங் லெஃப்ட் இஸ் கவர்டு மணி மார்க்கெட், நோ இஷ்யூ. பார், பாரோ பவுண்டு ஸ்டெர்லிங் ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணேன். ஏன் பவுண்டு ஸ்டெர்லிங்? ஃபாரின் கரன்சி அசெட் இருக்குது, ஸோ கரஸ்பாண்டிங் ஃபாரின் கரன்சி லைபிலிட்டி கிரியேட் பண்ணணும். லைபிலிட்டி கிரியேட் பண்ணணும்னா பாரோ பண்ணணும். த பாரோயிங் ஹேஸ் டு பி சச் தட் அட் த எண்ட் ஆஃப் த 3 months த அமௌண்ட் பிகம்ஸ் 5 lakhs. அப்போனா என்ன? ப்ரெசென்ட் வேல்யூ பாரோ பண்ணேன். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ், வெரி பார்ட் டிஸ்கவுண்ட் பார் 5 lakhs. ஓகே, இன்டூ பிவினா 5%, 3 months டிஸ்கவுண்டிங் ரேட் எடுத்துக்கிறேன். அப்போ 5% per annum. இந்த 5% யூகே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு per annum. அப்போ இன்டூ 5% இன்டூ 3/12 எவ்வளோ ரேட்? எவ்வளோ? 5% இன்டூ 3/12. ஹவு மச் இஸ் தட்? வெரி சிம்பிள். 5 இன்டூ 3 டிவைடட் பை 12, 1.25%. இப்போ இது 1.25%னா 1 டிவைடட் பை டிஸ்கவுண்ட் பண்ணோன்னா ப்ரெசென்ட் வேல்யூனா 1 டிவைடட் பை 1.0125. இதை பண்ணுப்பா.
5 lakhs divided by 1.0125. How much is that? 4,93,827. Are you all getting இந்த வேல்யூ கிடைக்கிறதா? கால்குலேட்டரில் போடு. ஓகே, 493,827 பர்சன்ட் வேல்யூ பண்ணிட்டியா? இப்போ கன்வெர்ட் த பாரோடு அமௌண்ட். என்ன பண்ணணும்? ஏன்னா டெபாசிட் பண்ணோம் இல்லையா? டெபாசிட் பண்ணுறதுக்கு யூஎஸ் டாலரை பாரோ பண்ணிட்ட, கன்வெர்ட் பண்ணு. என்ன ரேட் எடுத்துக்கணும்? ஸ்பாட் ரேட். ஏன்னா இன்னைக்கு கன்வர்ஷன் நடக்கிறது, இன்னைக்கு கன்வர்ஷன் நடக்கிறது. டுடே இட் செல்ஃப் கன்வர்ஷன் இஸ் ஹேப்பனிங். ஸோ ஸ்பாட் ரேட் யூ வில் டேக் 4,08,000 into 56. யூ வில் கன்வெர்ட். இந்த அமௌண்ட் கிடச்சதா என்ன பண்ணுவேன்? டெபாசிட் எங்கே டெபாசிட் பண்ணோம்? இந்தியாவில் டெபாசிட் பண்ணோம். ஃபாரின் கரன்சிலேருந்து பாரோ பண்ணோம், கிராஸ் பார்டர்னா இந்தியாவில் டெபாசிட் பண்ணோம். அப்போ இந்தியாவில் டெபாசிட் பண்ணால் வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் ரேட் யூ வில் கெயின் ஃபார் 3 months? 12%. அப்போ 12% டெபாசிட் பண்ண. அங்கே கடன் வாங்கினது குறைவான பர்சன்ட், இங்கே ஜாஸ்தியாக இருக்குல்ல. அப்போ 27,654 into ஓகே காம்பவுண்ட் பண்ணோம். இங்கே டெபாசிட் பண்ணி மெச்சூரிட்டி வேல்யூ எவ்வளோ கிடைக்கும்? 28,483,941. இந்த 27,654,312 இருக்கு. இது டெபாசிட் பண்ணி 12% 3 monthsனா எவ்வளோப்பா? 12%, 3%. அப்போ இன்புட் இன்ட்டு 1.03 276,54,312 into 1.03 போட்டோன்னா மெச்சூரிட்டி வேல்யூ என்ன? டெபாசிட்டோட ரியலைஸ்டு வேல்யூ 284,83,941. இப்போ என்ன பண்ணோம்? ரீகன்வெர்ட் பண்ணமா வேணாமா? வேணாம். ஏன்னா ஓகே, அன்லைக் கரன்சி கவர்ட் இன்ட்ரெஸ்ட் ஆர்பிட்ரேட், இங்கே வந்து ஆல்ரெடி இந்த மெச்சூர் ஆகும் இல்லையா மெச்சூரிட்டி வேல்யூ, அந்த மெச்சூரிட்டி வேல்யூ எக்ஸாக்ட்லி உன்னோட லைபிலிட்டி அசெட்டோட மேட்ச் ஆகிடும். அதனால அந்த லைபிலிட்டியை வச்சு அசெட்டை வச்சு லைபிலிட்டியை நீ பே பண்ணிடலாம். புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? வெரி சிம்பிள். மணி மார்க்கெட் ஹெட்ஜ் பண்ணுறதுனால என்ன லாபம்னு கேட்டேன்னா, 5 லட்சம் உனக்கு பவுண்டு வர வேண்டியது இருக்கா ஃபாரின் கரன்சியில்? அந்த 5 லட்சம் பவுண்டை அப்படியே எடுத்து பாரோ பண்ணிருக்கோம்ல நம்ம, அந்த பாரோவோட மெச்சூரிட்டி வேல்யூலையும் அதே பாரோவிங்கோட மெச்சூரிட்டி வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 5 lakhs பவுண்டு தானே. அந்த பவுண்டு 5 lakh பவுண்டு அப்படியே ஆஃப்செட் ஆகிடும். அப்போது கடன் அடைக்கிறதுக்காக ரீகன்வர்ஷன்லாம் பண்ணணும் அவசியம் இல்லை. இங்கே ஆல்ரெடி நீ முதல் நாளே பண்ணிட்ட, ஸ்பாட்லேயே பண்ணிட்ட. புரியுறதா? அப்போ மெச்சூரிட்டி வேல்யூ 28,284,83,941. இதுதான் உனக்கு ருபி ரியலைசேஷன் டியூ டு, இதுதான் ருபி ரியலைசேஷன் டியூ டு மணி மார்க்கெட் ஹெட்ஜ். ஓகே, இந்த மணி மார்க்கெட் ஹெட்ஜில் எப்படி எல்லாமே அன்சர்டனிட்டியில், ஏன் இது பேரே ஹெட்ஜிங் தெரியுமா? அன்சர்டனிட்டி எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். நத்திங் இஸ் அன்சர்டன். ஏன்னா நீ இன்றைக்கே எல்லாத்தையும் பண்ணிட்ட. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கே நீ வந்து ஸ்பாட் ரேட்டில் கன்வெர்ட் பண்ணிட்ட, பிவியை பாரோ பண்ணிட்ட. ஏன்னா இன்றைக்கி ஆஃப்டர் 3 மாதம் உன்னோட மெச்சூரிட்டி வேல்யூ 5 lakhsன்னு தெரிய போகிறது, அதுவும் சர்டன். 5 lakhs உன்னோட எக்ஸ்போர்ட் ரியலைஸ் ஆக போகிறதும் சர்டன். டெபாசிட் பண்ணியிருக்க இல்லையா இந்த 276 lakhs, கரெக்டாக? இதோட 12% ரேட்டும் சர்டன். எல்லாமே இன்றைக்கே பண்ணிடுற. அதனால் திஸ் 284,83,941 சர்டன். நத்திங் இஸ் அன்சர்டன். ஹென்ஸ் மணி மார்க்கெட் ஹெட்ஜ். அதே அண்டர்ஸ்டாண்டிங். புரியுறதா? சரி, இவ்வளோதான்ப்பா. ஓகே, இதுக்கு மேலே என்ன கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, அதர்வைஸ் த கொஷின் இஸ் ஹேவிங் நோ இஷ்யூ. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கான்? வாட் த எக்ஸ்போர்ட்டர் ஷுட் டூ. இங்கே பார், த சம் ஆஃப் 5 என்ன கொடுத்துருக்காங்க? அது வாட் இஸ் திஸ்? எஸ், see the sum of 5 lakhs received from the client at the end of 3 months is used to refund the loan taken earlier. புரியுறதா? அது அப்படியே ஆஃப்செட் பண்ணிடு. 5 lakhs உனக்கு கிடைக்க வேண்டியது ரெசிப்ட் இருக்கு இல்லையா, அந்த ரெசிப்டை ஃபாரின் கரன்சி லைபிலிட்டியோட மேட்ச் பண்ணிடு. ஃப்ரம் த கால்குலேஷன் இட் இஸ் கிளியர் தட் த மணி மார்க்கெட் ஆப்ரேஷன் ஹஸ் ரிசல்ட் இன் டு கெயின். ஏன் தெரியுமா? நீ மணி மார்க்கெட் ஹெட்ஜே பண்ணலன்னா 5 lakh into 56 வரும். பட் மணி மார்க்கெட் ஹெட்ஜ் பண்ணதுனால யூ ஹேவ் மோர் ரியலைசேஷன் இன் திஸ் கேஸ். பட் ஒன் மோர் திங் பா, எல்லா சமயம் மணி மார்க்கெட் ஹெட்ஜ் தான் பெனிஃபிஷியலாக இருக்கும்னு நினச்சிக்காத. இந்த கொஷினில் கெயின் இருக்குது, பட் மணி மார்க்கெட் ஹெட்ஜில் ஹெட்ஜ் பண்ணாத காட்டிலும் லாஸ் வரலாம், குறைவாக இருக்கலாம் மணி மார்க்கெட்டோட ரியலைசேஷன். ஹெட்ஜிங்கோட பர்பஸே கெயின், அதாவது மார்க்கெட்டில் கெயின் பண்ணுறதுக்காக இல்லை. ஐ டோல்ட் யூ த இன்வெஸ்டர், ஒரு இன்வெஸ்டருக்கும் ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்குது. ஆர்பிட்ரேஜர்னா ரிஸ்க்லெஸ் ப்ராஃபிட் earn பண்ணுறதுக்காக வரான். ஸ்பெக்குலேட்டர்னா சும்மா கேம் ஆடுறதுக்காக வரான்ப்பா. அவனுக்கு கிடைச்சா லாபம் நஷ்டம் எல்லாம் போய்டுவான். புரியுறதா? ஹெட்ஜார் ஓகே, அவனுக்கு வந்து எக்ஸ்போஷரை ரெடியூஸ் பண்ணுறது தான் முக்கியம். அதில் கொஞ்சம் முன்ன பின்ன அன்சர்டனிட்டி ரிமூவ் பண்ணி எல்லா கேஷ் ஃப்ளோ சர்டன் ஆகணும். அதுதான் முக்கியமே தவிர ஓகே கொஞ்சம் பைசா கொஞ்சம் நஷ்டப்பட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிகாஸ் சர்டனிட்டி வரும். சி 100 ரூபா உனக்கு வர வேண்டியது இருக்குது. ஈவன் அது 95 ரூபா குறைவாராலும் பிரச்சனை இல்லை. பட் நீ ஹெட்ஜ் பண்ணாத போயிட்டேன்னா 80 ரூபா கூட ஆகலாம்ல உன்னோட ரியலைசபிள் வேல்யூ, அவ்வளோ குறையலாம்ல. அதனால் அன்சர்டன் இருக்கு இல்லையா, அன்சர்டனிட்டி பிடிக்காதவன் தான் ஹெட்ஜர். அதே அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் வேறு. ஓகே, ஸோ அதனால் இங்கே இடத்துல கெயின் இருக்குது, பட் நீட் நாட் பி கெயின் எவ்ரிவேர்னு சொல்ல வரேன். இஃப் பவுண்ட் ஸ்டெர்லிங் ஹேட் டெப்ரிஷியேட்டட் இன் த மீன் டைம் த கெயின் வுட் ஈவன் பிகர். அதான்ப்பா சொல்கிறேன். இஃப் பவுண்ட் ஸ்டெர்லிங் ஹேட் டெப்ரிஷியேட்டட் மீன் டைம்னு இருக்குல்ல, பவுண்ட் ஸ்டெர்லிங் அப்ரிஷியேட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அப்போ ஈவன் கேன் பி லாஸ். அதை இங்கே சொல்லலை,
but I am telling you. Are you all understanding? Okay, next take question number 29. Similar two-way quotes in money market hedge. Very, very important question. An exporter is a UK based company. Invoice amount is same. Okay, same exporter da, same UK based company da. Yes, UK based company, sorry, Indian company இல்லை, UK based company. இப்போ credit period is 3 months, exchange rate in London. ஸோ லண்டனில் இது எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு டாலர் பர் பவுண்டு. எப்போவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்டு. ஜென்ரலாகவே என்ன தெரியுமா, எல்லா கண்ட்ரிலையுமே ஃபாரின் கரன்சி கோட்டு தான் கொடுப்பாங்க. ஜென்ரலி கரன்சி மார்க்கெட்டில் இப்போ இந்தியாவில் போனேன்னு வச்சுக்கோங்க, இந்தியன் மார்க்கெட்டில் ருபி பர் டாலர்னு இருக்கும், டைரக்ட் கோட்டு தான் கொடுத்துருப்பான். ஓகே, இன் யூரோப், அதாவது இன் யூரோப்னு சொல்லக்கூடாது, பர்டிகுலர்லி இன் யூகே பவுண்டு ஸ்டெர்லிங் இருக்குது இல்லையா, கொட்டேஷன் கொடுக்குச்சு. யூகேல ஆல்வேஸ் இன் தேர் மார்க்கெட்ஸ் மோஸ்ட்லி பவுண்டுக்கு தான் கொட்டேஷன் இருக்கும். அவனுக்கே கோட்டு கொடுத்துப்பான். புரியுறதா? அவனையே ரொம்ப பிடிக்கும், அவன் தான் சுப்பீரியர்னு வச்சுப்பான். அதனால் அவன் கோட்டே அவனுக்கு கொடுத்துருப்பான். புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? அப்போது இங்கே நியாயமாக என்ன இருக்கணும், யூகே பேஸ்டு கம்பெனியில் யூகேயில் கொட்டேஷன் பார்த்தா டாலர் பர் பவுண்டுன்னு கொடுக்கணும். டாலர் பர் பவுண்டுன்னு கொடுத்துருக்கான். பவுண்டு பர் டாலர்னு கொடுக்கணும். பவுண்டு பர் டாலருக்கு எவ்வளோ பவுண்டுன்னு கொடுக்கணும். இதுதான் டைரக்ட் கோட்டு. பட் யூகேயில் மட்டும் மோஸ்ட்லி இன்டைரக்ட் கோட்டு தான் இருக்கும். ஆரியால் அண்டர்ஸ்டாண்டிங் நான் என்ன சொல்கிறேன் புரியுறதா? யூகேயில் மட்டும் இது ஒரு ஸ்பெஷல் கேஸ். நீ ஞாபகம் வச்சு நீ கோட்டைப்படி. ஓகே, அதனால் நீ என்னன்னா இதை பார்த்தோன்னே டைரக்ட் கோட்டு நினச்சின்றாத. இது யூகே பேஸ்டு கம்பெனி, அதனால் இங்கே கோட்டே இன்டைரக்ட் கோட்டு தான். அப்போது டாலர் பர் பவுண்டு. ஹவு மச் இஸ் தட்? 1.5865. ஓகே, பிட் ரேட், ஆஃபர் ரேட். ஓகே, பிட் ரேட், ஃபார்வர்ட் ரேட்டு கொடுத்துருக்கான். அப்போ ஸ்பாட் ரேட் கொடுத்துருக்கான், ஃபார்வர்ட் ரேட் கொடுத்துருக்கான். மணி மார்க்கெட்டுக்காக டெபாசிட் ரேட்டு, லோன் ரேட்டு, டாலர் டெபாசிட் ரேட், பவுண்டு டெபாசிட் ரேட், டாலர் லெண்டிங் ரேட், பவுண்ட் லெண்டிங் ரேட், 4 ரேட்டும் கொடுத்துருக்கான். கம்ப்யூட் அண்ட் ஷோ மணி மார்க்கெட் ஹெட்ஜ் கேன் பி புட் இன் பிளேஸ். கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் த அவுட்கம் வித் ஃபார்வர்டு கான்ட்ராக்ட். ஃபார்வர்டு மணி மார்க்கெட் ஹெட்ஜுக்கும் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கான்ப்பா. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஃபார்வர்டு கம்ப்யூட் பண்ணிடலாம். ஒன் ஸ்டெப்பு, வெரி சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. ஃபார்வர்டு பண்ணணும்னா என்ன தெரியுமா? ஃபார்வர்டு மார்க்கெட் பிட் ரேட், ஆஃபர் ரேட் இருக்குப்பா. ஓகே, இன்வாய்ஸ் அமௌண்ட் எவ்வளோ? $3,50,000. நீ சொல்லி என்ன ரேட் எடுத்துப்ப? பிட் ரேட் எடுத்துப்பியா, ஆஃபர் ரேட் எடுத்துப்பியா? இது ஃபாரின் கரன்சி ரிசீவபிளா? எக்ஸ்போர்ட்டர் ஃபாரின் கரன்சி ரிசீவபிள். அப்போ யூகே பேஸ்டு கம்பெனிக்கு US டாலர்ன்றது ஃபாரின் கரன்சியா? அப்போ ஃபாரின் கரன்சி ரிசீவபிள் இருக்குன்னா என்ன பண்ணுவேன்? ஃபார்வர்டு மார்க்கெட்டில் 3 மாதம் கழிச்சு செல் பண்ணுவியா? ஃபார்வர்டு செல் டாலரை செல் பண்ணணும். கரெக்டாக? பட் கொட்டேஷன் டாலர் கொடுத்துருக்கானா, பவுண்டு கொடுத்துருக்கானா? இன்டைரக்ட் கோட் பவுண்டுக்கு தான் தனக்கு தானே கொட்டேஷன் கொடுத்துருக்கான். பவுண்டு கொட்டேஷன் கொடுத்துருக்கான். அப்போ என்ன பண்ணுவேன்? டாலரை செல் பண்ணோம், என்ன பவுண்டை பை பண்ணணும். ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே? டாலரை செல் பண்ணணும்னா ஓகே, நீ செல் பண்ணால் டாலர் உனக்கு என்ன ரேட்டு கொடுப்பான்? பிட் ரேட்டு கொடுப்பான். இப்போ நீ பவுண்டு பை பண்ணுறதுனால இந்த கரஸ்பாண்டிங் ரேட்டை எடுத்துக்கணும். ஆப்போசிட் ரேட்டு 1.614. ஓகே, ஆஃபர் ரேட்டை எடுத்துக்கணும். 1. எங்கே இருக்குப்பா? ஃபார்வர்டில் எங்கே இருக்குது? ஹியர் வேர் தே ஹவ் கிவன் எஸ் அமௌண்ட் யூசிங் ஃபார்வர்ட் ரேட், த அமௌண்ட் ரிசீவபிள்னு இங்கே பாரு, 3,50,000 டிவைடட் பை 1.614. நான் சொன்னேன் இல்லையா, ஆஃபர் ரேட்டை எடுத்துக்கணும். ஆஃபர் ரேட்டை ஜென்ரலி நீ டாலரை விற்கச்சே கொட்டேஷன் டைரக்ட் கோட்டாக இருந்தால் பிட் ரேட்டு தான் எடுத்துக்கணும். பேங்கர்ஸ் செல்லிங் ரேட். பட் ப்ராப்ளம் என்னன்னா, ஓகே, பேங்கர்ஸ் பையிங் ரேட், சாரி, யூ ஆர் செல்லிங், டீலர்ஸ் பையிங் ரேட் யூ வில் டேக். பட் இன் திஸ் கேஸ் வை யூ ஆர் டேக்கிங் செல்லிங் ரேட்? த கோட் இஸ் கிவன் ஃபார் பவுண்டு, நாட் ஃபார் டாலர். புரியுறதா? இன்டைரக்ட் கோட்டாக இருக்கிறதுனால டிவைடட் பை 3,50,000 டிவைடட் பை 1.614, you will get the pound value. Are you all understanding? Simple forward hedging. புரியுறதா? இப்போ மணி மார்க்கெட்டுக்கு போகலாமா? மணி மார்க்கெட்டில் நீ சொல்லு. இப்போ ஐடென்டிஃபை த ஃபாரின் கரன்சி. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? ஐடென்டிஃபை ஃபாரின் கரன்சி என்னன்னு பார்த்துக்கோ. எக்ஸ்போர்ட்டரா? எஸ். ஃபாரின் கரன்சி US டாலரா? எஸ். அப்போ ஃபாரின் கரன்சி ரிசீவபிள்னா அசெட்டா? கிரியேட் ஃபாரின் கரன்சி லைபிலிட்டி. அப்போ US டாலரில் பாரோ பண்ணு. பாரோ இன் US டாலர். பாரோ இன் US டாலர்னா சரி, இதெல்லாம் ஓகே. பாரோ இன் US டாலர்னா எவ்வளோ பாரோ பண்ணுறது? ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் 3,50,000. கரெக்டாக? சரி, ப்ரெசென்ட் வேல்யூ டிஸ்கவுண்ட் பண்ணல. எந்த ரேட்டை சார் எடுத்துக்கிறது? இவ்வளோ ரேட் இருக்குன்னா ஃபஸ்ட்டு டாலருக்கு நேராக பாரு. டாலர் டெபாசிட் ரேட்டா, டாலர் லோன் ரேட்டா? டாலர் லோன் ரேட் எவ்வளோ? 9%. அப்போ 9% டிஸ்கவுண்ட் பண்ணு. வெரி சிம்பிள். ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை த ஃபாரின் கரன்சி இஸ் அசெட். அமௌண்ட் இவ்வளோ. லைபிலிட்டி, கிரியேட் லைபிலிட்டியை கிரியேட் பண்ணணும். ஒன்றும் இல்லை, பாரோ பண்ணணும். ஓகே, பாரோ 3,50,000. ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் 3,50,000 ப்ரெசென்ட் வேல்யூ. ஓகே, த பாரோயிங் அப்போ டிஸ்கவுண்ட் பண்ணிச்ச ரேட் என்ன? 9% per annum. இது எவ்வளோ மாதம்? 3 months. அப்போ 3 monthsனா 2.25% per quarter. அப்போ டிஸ்கவுண்ட் பண்ணிச்சு 3,50,000 into 1 divided by 1.0225. How much is that? 342,298.29. ஆயிடுதா? பாரோ பண்ணியா? இப்போ கன்வெர்ட் பண்ணிச்சு என்ன ரேட் எடுத்துக்கணும்? ஸ்பாட் ரேட் எடுத்துக்கணும். அகெயின் ஸ்பாட் பிட் ரேட்டா, ஸ்பாட் ஆஃபர் ரேட்டா? ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்? புரியுறதா இன்ட்ரிகசி? இந்த கொஷின் வெரி குட் கொஷின்.
இப்போ கன்வெர்ட் பண்ணுச்சு ஸ்பாட் பிட் ரேட் எடுத்துப்பியா ஸ்பாட் ஆஃபர் ரேட் எடுத்துப்பியா வெரி சிம்பிள் யூ ஹேவ் டாலரா நீ பாரோ பண்ணிட்ட டாலரை ஆனால் டெபாசிட் எங்கே பண்ணணும் பவுண்டில் லோக்கல் பண்ணணும் அப்போ டாலரை விற்கணுமா டாலரை விற்கும்போது ஓகே டாலரை விற்றா which rate they will give bid rate but here offer rate should be considered. What is offer rate? 1.5905 spot offer rate 1.5905 ஏன் ஆஃபர் ரேட் நான் சொன்னேன் இல்லையா டாலரை விற்கிறேன்னா நான் பவுண்டை வாங்கணும் பவுண்டை வாங்கினா எந்த இது பவுண்டுக்கு தானே கொட்டேஷன் அப்போ எந்த ரேட்டு ஆஃபர் ரேட் பவுண்டை வாங்குற கொட்டேஷன்னா ஆஃபர் ரேட் வில் பி டேக்கன் ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங் இதை மாதிரி புரிஞ்சுக்கணும்ப்பா எந்த ரேட் எடுத்துட்டாலே பாதி தலைவர் 60% ஆஃப் த கொஷின் வில் பி சால்வ்டு என்டையர் ஃபாரெக்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே கன்ஃபியூஸ் ஆகிறாங்கன்னா எந்த ரேட் எடுத்துக்கணும்னே தெரியாது கரெக்டான ரேட்டு ஏன்னா 10 ரேட்டு கொடுத்துருப்பான் ஓகே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிட்டுனா போச்சு அதை கரெக்டாக புரிஞ்சுட்டாலே பாக்கியெல்லாம் ஸ்ட்ராட்டஜியில் சிம்பிள் ஒன்றும் இல்லை ஒரு இடத்துல கடன் வாங்கணும் ஒரு இடத்துல டெபாசிட் பண்ணணும் ரியலைஸ் பண்ணி ப்ராஃபிட்டை புக் பண்ண அவ்வளோதான் எந்த ஸ்ட்ராட்டஜிலையும் அதான் ஓகே சரி see here note this is an indirect quote amount of pound received on conversion is this much are you all understanding indirect quote na avane kuduthirukkan இதை நான் இங்கே சொல்லி டிஸ்கஸ் பண்ணோன்னு இல்லை இவ்வளோ தூரம் டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொடுத்துருக்கான் ஓகே ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸில் இது கூட இல்லாமல் இருந்தது புரியுறதா ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லது இப்போ வந்து தே ஹவ் ஆடட் திஸ் நோ இஷ்யூ ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ்லாம் ரொம்ப முன்னாடி வெர்ஷன்ஸ்லாம் இன்ஸ்டியூட் சரி சேம் கொஸ்டின் இருக்கும் பட் தே வுட் நாட் கிவ் த ஜஸ்டிஃபிகேஷன் சரி இன்வெஸ்ட் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறியா இதான ரியலைசபிள் வேல்யூ எவ்வளோ இப்போ 2,50,214 பவுண்டு இந்த பவுண்டை இன்வெஸ்ட் பண்ணோம் இன்வெஸ்ட் பண்ணச்சே மெச்சூரிட்டி வேல்யூவில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பவுண்டு இன்ட்ரெஸ்ட்டில் டெபாசிட் பவுண்ட் டெபாசிட் 5% அப்போ மெச்சூரிட்டி 5% per annum 3 months interest rate that you should consider அப்போ invest 5% for 3 months and get the maturity value 2,17,905 இது liability maturity value இதுவா ஓகே now see இந்த liability இதுதான் maturity value ஏன்னா see அந்த what is a foreign currency liability foreign currency asset $350,000 இருக்கா அது exactly foreign currency liability offset பண்ணிடும் so ultimately உன்னோட ஓகே மணி மார்க்கெட் ஹெட்ஜில் அமௌண்ட் ரிசீவபிள் இன் பவுண்ட் டேர்ம்ஸ் லோக்கல் டேர்ம்ஸ் எவ்வளோ 217,904 ஃபார்வர்டு மார்க்கெட் வச்சு 216,864 எது ஜாஸ்தியாக இருக்குது ரிசீவபிள் ஏன்னா ரிசீவபிள் தான் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் இருக்குது ஹையஸ்ட் ரிசீவபிள் எது உனக்கு அதிகமான ரியலைசேஷன் கொடுக்குறதோ அந்த ஆப்ஷன் நீ சூஸ் பண்ணுவேன் மணி மார்க்கெட் ஹெட்ஜ் வில் பி chosen so gain using money market 217,904 minus 216 1051.91 so money market hedge is beneficial to the exporter are you all understanding okay this is the question very good question mark it as important I have already marked say now next we'll take question number 30 the rate of inflation in India is 8% per annum and in the USA is 4% per annum current spot rate for USD is 46 what will be the expected rate after 1 year and 4 years applying the purchasing power parity PPT theory very simple forward rate கேட்டிருக்கான் purchase power parity வச்சு forward rate compute பண்ணுன்னு சொல்லியிருக்கான் very simple PPT okay PPT கேட்டிருக்கான்னா என்ன பண்ணணும் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி தியரி கேட்டிருக்கான்னா என்ன பண்ணுவோம் இன்ஃப்ளேஷன் ரேட்டை யூஸ் பண்ணிக்கணும் அப்போது ஃபார்வர்ட் ரேட் forward as per PPT is equal to nothing but spot rate into 1 plus inflation of home currency divided by 1 plus inflation of foreign currency இதுதான் ஃபார்முலா ஓகே இங்கே ஃபார்முலாக்கு லாஜிக் இதெல்லாம் கான்செப்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஐ டோன்ட் வாண்ட் டு again and again discuss no issue இங்கே இப்போது ஒரே ஒரு கேட்ச் இருக்குது இங்கே என்ன தெரியுமா இது இன்ஃப்ளேஷன் பிபிடி போகுது இப்போ நான் இன்ட்ரெஸ்ட் ரேட் பேரிட்டி தெரியும் ஐஆர்பிடி ஃபார்வர்டாக எப்படி கண்டுபிடிக்கணும் ஸ்பாட் இன்டூ சேம் இன்ஃப்ளேஷனை இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட ரிப்ளேஸ் பண்ணு ஸ்பாட் இன்டூ 1 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் ஹோம் கரன்சி 1 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் ஹெச்சி டிவைடட் பை 1 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் ஃபாரின் கரன்சி இதான் ஃபார்முலாப்பா பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பேரிட்டி கரெக்டாக 2 கொஸ்டின் கொடுத்துருக்கான் வி வில் பி ஃபைண்டிங் அவுட் 2 கொஸ்டின் ஓகே சி பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில் என்ன சொல்லியிருக்கான் ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் 8% இந்தியாவில் யூஎஸ்ஏல 4% த கரண்ட் ஸ்பாட் ரேட் ஃபார் யூஎஸ்டி இன் இந்தியா இஸ் 46 வாட் இஸ் த எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப்டர் 1 year and 4 years அப்ளைங் த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி வெரி சிம்பிள் ஓகே அப்போ 46 ஓகே 1 year 4 year எடுத்திருக்கான் இங்கே 4 வருஷத்துக்கும் எக்ஸாம்பிளில் கொடுத்து காமிச்சிருக்கான் 46 ஸ்பாட் இன்டூ 1 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் ஹோம் கரன்சி இந்தியா டிவைடட் பை 1 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் ஃபாரின் கரன்சி இங்கே ஒரே ஒரு கேட்ச் இருக்குமா ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்கணும் ரேட்டு டைரக்ட் கோட்டாக இருந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் ரேட்டு இன்டைரக்ட் கோட்டாக கொடுத்தான்னு வச்சுக்கோங்க ஸ்பாட் இன்டூ 1 ப்ளஸ் இன்ஃப்ளேஷன் ஆஃப் ஃபாரின் கரன்சி டிவைடட் பை 1 ப்ளஸ் இன்ஃப்ளேஷன் ஆஃப் ஹோம் கரன்சின்னு மாற்றிக்கணும் தட் யூ ஷுட் ரிமெம்பர் புரியுறதா என்ன சொல்கிறேன்னு ஓகே அந்த மாதிரி கொஷின் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கொஷின் வரைச்சி நான் காமிக்கிறேன் ஐ ஹவ் சீன் தட் கொஷின் ஐ டோன்ட் நோ வேர் ஐ ஹவ் சீன்
wherever it is coming, I will explain you. Because see, when direct quote is given, the spot is you should multiply with 1 plus interest rate of home currency divided by 1 plus interest rate of foreign currency. ஏன்னா ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணச்சே மாறும். Okay, are you all listening? This is what will happen in terms of forward rate. Okay, as per PPT. இங்கே பாரு. Yes, the solution discuss பண்ணியிருந்தாலே இது same. So first year forward, how will you compute first year forward? Okay, 1 second. Yes, first year forward 46 into 1 plus 0.08, 1.08 divided by 1.04, 47.77. Correct? You can also solve like this. Next year பண்ணச்சே இங்க என்ன பண்ணிருக்கானா இந்த இத வந்து ரேட்டா எடுத்துட்டு into 1.08 divided by 1.04 னு பண்ணிருக்கான். Either you can do this or directly பண்ணோம்னா 46 into 1.08 square divided by 1.04 square ரெண்டு பண்ணலாம் same. Okay, 46 into 1.08 divided by 1.04 இது கிடைச்சது already. Again 1.08 multiply பண்ணி divided by 1.04 பண்ணா 49.67 give you second year forward rate. அப்ப first year forward rate கண்டுபிடிக்கணும்னா 1.08 divided by 1.04. Second year na 1.08 whole square divided by 1.04 square. Okay, third year na 1.08 cube divided by 1.04 cube. Like this you need to consider. Or இங்கேருந்து ரெண்டாவது வருஷம் கிடைக்கிறதுனா ரெண்டாவது வருஷத்தை ஸ்பாட் ரேட்டுக்கு பதிலாக போட்டுட்டு 1 plus interest rate of home currency, 1 plus inflation of home currency, 1 plus divided by 1 plus inflation of foreign currency, you will get the respective forward rate. Very simple and straightforward. Next question number 31. On April 1, 3 months interest rate in UK pound and US dollar are 7.5% and 3.5% per annum respectively. The UK pound per US dollar spot rate is 0.7570. What would be the forward rate for US dollar for delivery on 30th June? See, இங்க என்ன சொல்லியிருக்கான், ரெண்டு கண்ட்ரியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்கான். UK pound and US dollar are given as 7.5%, 3.5% per annum respectively. Are you all understanding? The UK pound per US dollar னு கொடுத்துருக்கான். Spot rate is 0.757. Okay, இங்க பாரு again, this is not, see earlier questionல நம்ம பண்ணும்போது rupee per dollar பண்ணிருந்தோம். இப்போ rupee per dollar பண்ணோம்னா okay, spot into 1 rupee interest rate divided by home currency interest rate divided by foreign currency interest rate na dollar interest rate பண்ணிருக்கேன். அக்ரிடா? இங்க பண்ணும்போது என்ன பண்ணிருக்கான், pound per USD கேட்டிருக்கான். ஆனா forward rate USD க்கு கேட்டிருக்கான். Are you understanding what I am trying to say? இங்க பாரு 31, question number 31 ல உனக்கு புரியும். ஓகே, இங்க 0.757 into 1 plus interest rate of foreign currency னு பண்ணும்போது இங்க என்ன தெரியுமா, see here 1 plus interest rate of foreign currency UK pound interest rate, not dollar interest rate. Are you all understanding what I am trying to say? புரியுறதா என்ன சொல்றேன்னு? இங்க dollar interest rate 3.5%. okay, dollar interest rate என்ன 3.5%. கரெக்ட்டா? புரியுறதாப்பா? dollar interest rate 3.5%. agreed? pound interest rate is 7.5%. அப்போ when you do UK pound per US dollar, UK pound per US dollar spot rate given, UK pound per US dollar spot rate given na இத forward rate பண்ணனும்னா அப்ப pound interest rate numeratorல அப்படியே substitute பண்ணு. spot into pound interest rate என்ன 7.5%. அப்ப 1.075 okay divided by 1.035 provided 1 year na inga 3 months தானே. அப்ப first அத கம்ப்யூட் பண்ணிக்கோ. இது see the rate எல்லாம் annualized rate, அது first 3 months கன்வர்ட் பண்ணிக்கோ. very simple. 7.5% இருக்கு இல்லையா, 7.5 divided by 4 போட்டுக்கோ. 1.875. அப்ப என்ன தெரியுமா, 1.875 னா okay into 1.01875 divided by 1.0 convert பண்ணிக்கோ. 3.5 divided by 4 ஏன் 3 months quarter தானே, right? so how much, 0.875 na 1.0 what is that 0.8000875 இத போடுப்பா, சால்வ் பண்ணு. 0.757 into 1.01875 divided by 1.00875. how much is that? okay, 0.7645. இதுதான் இங்க சொல்யூஷனை கொடுத்துருக்கான். புரியுறதா என்ன சொல்றேன்னு? are you all understanding what I am trying to say? okay, இத மாதிரி புரிஞ்சுக்கணும். okay, இங்க வந்து
நீ எப்படி சரி மனசில் எப்படி புரிஞ்சுக்கணும்னா இன்டைரக்ட் கோட்டு டைரக்ட் கோட்லாம் யோசிக்கணும் இங்கே. ஏன்னா என்ன இன்டைரக்ட் கோட்டு என்ன டைரக்ட் கோட்டுலேயே கிளியராக இல்லை. வெரி சிம்பிள். கொட்டேஷன் எப்படி கொடுத்துருக்கானோ அப்படியே எழுதிக்கும். பவுண்டு பர் யூஎஸ் டாலர், பவுண்டு பர் யூஎஸ் டாலருக்கு ஸ்பாட் கொடுத்துருக்காங்கன்னா ஃபார்வர்டாக கன்வெர்ட் பண்ணச்சு ஹோம் கரன்சி ஃபாரின் கரன்சி நான் எதை எடுத்துட்டேன்னா இங்கே நியூமரேட்டர் என்ன இருக்கோ அப்படியே இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணு. ஓகே, அப்போ இங்கே மேலே பவுண்ட் இருக்கா நியூமரேட்டரில், அந்த பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் யூ வில் கன்சிடர் அண்ட் ரைட் ஹியர் 1.075. 3 மந்த்ஸாக அதை மாற்றிக்கும். ஆனுவலைஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 3 மந்த்ஸாக மாத்திரம். ஏன்னா இங்கே வந்து மெச்சூரிட்டி பீரியட் ஒன்லி 3 மந்த்ஸ், நாட் ஆனுவலைஸ் இன்ட்ரெஸ்ட். 1 இயர்னா 1 இயர் ஃபுல்லாக எடுத்துக்கோ. ஓகே, ஒன்லி 3 மந்த்ஸ்னா 3 மந்த்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் யூ வில் கன்சிடர் அண்ட் ஃபைண்ட் அவுட். ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்? ஓகே, வித் திஸ் ஐ எம் க்ளோசிங் திஸ் செஷன். ஓகே, கொஷின் நம்பர் 31 வரைக்கும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் கொஷின் நம்பர் 32லேருந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த தமிழில் இந்த கொஷின் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணுறதுலாம் இஃப் யூ ரியலி லைக் திஸ், ஓகே, share the video with your friends and circle and subscribe the channel and click the bell notification, because நிறைய பேர் subscribe பண்ணாலும் notification ஆன் பண்ணுறதில்லை, so that you will get instantly the videos which I upload. Thank you.